தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ இத்தனை நாள் 3ல் சனி சஞ்சாரம் பண்ணார், இப்போ 4ல் வரார். இதுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு பேர். அர்த்தாஷ்டம சனின்னா பயந்துட வேண்டாம். அதனால் இப்போ தொழிலில் மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதிக தொலைதூரம் சென்று பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். வெளிநாடு செல்வர்கள் வெளிநாடுகள் செய்யலாம். அநேக மாற்றங்கள், வீடு வண்டி வாகனங்கள்லாம் மாற்றங்கள் ஏற்படும். புது பொருட்கள்லாம் சேர்க்கைகள் ஏற்படும். இப்போ அவளுடைய இடங்கள் பூமிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவளுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இக்காலகட்டங்கள் இருக்கும். இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அர்த்தாசிரம சனி ஏற்கனவே இந்த 2, 3ல் இருந்த சனி வந்து இப்போ 4ல் இருக்கிறதுனால இப்போ இந்த 3 நண்பர்கள் மூலமாக இத்தனை நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தீர்ந்து இப்போ அதன் மூலமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு ஏற்பட்டு அதை சரிப்படுத்தி கொண்டு தொழிலில் முன்னேறுவதற்கு நல்ல ஒரு காலகட்டம். மேலும் இப்போ இந்த இளம் வயதுக்காரர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி என்பது இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானமாக இருப்பதனால வண்டி வாகனங்களில் தனுசு ராசிக்காரர் இளம் வயதுக்காரர் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும், இல்லைன்னா விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இளம் வயதுக்காரர்கள் சுகஸ்தானமாக இருக்கிறதுனால அதிகமாக வந்து இந்த டிவி பார்க்குறது, இந்த மொபைல் பார்க்குறது, இந்த மாதிரி அதிகமான சாப்பாடு, அதிகமாக ருசியான உணவுகளை சாப்பிடுவது, தேவையில்லாத இந்த மசால் இந்த மாதிரி போட்ட நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிட்டா மந்த புத்திகள் ஏற்பட்டு அதனால் அவருடைய படிப்புகள் தடைபடும், படிப்புகள் முன்னேற்றங்கள் தடைபடும். அடுத்து நடுத்தர வயதுக்காரர்களுக்கு அடியேன்னு சொன்ன மாதிரி அந்த தொழில் மாற்றங்கள் ஏற்படும், தொலைதூர பயணங்கள் ஏற்படும். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று வரும்போது நண்பர்களுக்கு பணம் கொடுப்பதை தவிர்க்கும். பணத்தை எடுத்து ஏதாவது பூமியில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி அவர்கள் வந்து கடன், ஏற்கனவே இருந்த கடன் இருந்தால் அந்த கடனை இப்போ அடைப்பதற்கு நல்ல ஒரு காலகட்டம். அதை கடனை அடைச்சி ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தால் கடன் நம்முடைய கைமீறி போயிடுச்சுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று கடன் அடைப்பது நல்லது. அவர்களுக்கு இது ஒரு நல்லது ஒரு பலனை கொடுக்கும். தேவையில்லாமல் வட்டி, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இந்த வயோதிக காலத்தில் உள்ள அர்த்தாஷ்டம சனி இருப்பதனால வயோதிகர்கள் உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி 4லேருந்து 6ஆம் வீட்டு ரோகஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும், சனி 10ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனாலும், ஜென்மத்தை பார்க்கறதுனாலையும் இப்படி உடல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ அதே சமயத்தில் ப்ராப்பர்ட்டி, வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு மனசில் போட்டு ஒரு டிப்ரெஷன், அழுத்தம், இந்த ப்ராப்பர்ட்டி இழுக்கிறவங்கலாம் அவங்களாம் வந்து ரொம்ப ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சனிப்பயிற்சி இந்த 3 வயது பிரிவினருக்கும் இந்த சனிப்பயிற்சி அவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அவர்கள் அதிகமான உழைப்பு, ஏன்னா சுகஸ்தானவர்கள் அதிகமான உழைப்பை மட்டும் உழைத்தால் அதற்கேற்ற ஊதியத்தை கண்டிப்பாக பெற்று வாழ்க்கையில் நல்ல ஒரு உன்னத நிலை அடைவார்கள்.